வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டொரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். துபாயிலிருந்து அழைத்து வரப்பட்டு ஷிரான் பாசி கொழும்பு மத்திய குற்றவியல் விசாரணை பணியகத்திடம் ஒப்படைப்பு. இந்தோனேசியாவில் பயங்கர நிலநடுக்கம், சுனாமி எச்சரிக்கை விடுப்பு, இலங்கைக்கு ஆபத்தா? பேருந்து நிறுத்தங்களில் வாகனங்களை நிறுத்தினால் கடும் சட்ட நடவடிக்கை, போலீசார் எச்சரிக்கை. 2 லட்சத்துக்கும் அதிகமான வழக்குகள் இணக்க சபைகள் மூலம் தீர்வு, நீதியமைச்சர் அறிவிப்பு. தடைப்பட்டிருந்த கட்டன் கொழும்பு பிரதான வீதியின் ஒரு வழிப்பாதை திறப்பு. மாணவர்களுக்கான பாடநூல்களை இடைக்கி விற்ற லொரி சாரதி கொள்வனவு செய்தவரும் கைது. திருமண விழா முடிந்து வீடு திரும்பிய பேன் விபத்து, பாட்டியும் பேரனும் உயிரிழப்பு. மிக நீளமான சிறுநீரக கல்லை அகற்றி சாதனை படைத்த இலங்கை வைத்தியர்கள். வாகன இறக்குமதி வரி மீதான 50% மிகை கட்டணம் டிசம்பர் வரை நீடிப்பு. அவையமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். துபாயில் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டு பிரபல போதைப்பொருள் கடத்தல்காரரான ஷிரான் பாசிக் மேலதிக விசாரணைக்காக கொழும்பு மத்திய குற்றவியல் விசாரணை பணியகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபருடன் சேர்ந்து மேலும் 2 ஒழுங்கமைக்கப்பட்டு குற்றக்கும்பல் உறுப்பினர்கள் என சந்தேகிக்கப்படும் நபர்களும் விசாரணைக்காக அந்த பணியகத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் நேற்றிரவு அபுதாபியிலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டனர். இன்று இரவு 8:48 மணியளவில் ஏர் அரேபியா சேவையின் 3L708 எனும் விமானம் மூலம் அபுதாபியிலிருந்து சந்தேக நபர்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தனர். தேகிவெளி கலுபோவில பிரதேசத்தைச் சேர்ந்த 48 வயதான ஷிரான் பாசிக் சர்வதேச போலீசாரினால் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டு ஒருவராவார். இவர் 2018ஆம் ஆண்டு ஐக்கிய அரபு ராஜ்யத்திற்கு தப்பி சென்றிருந்தார். ஈரான் அமெரிக்க போரின் போது ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் மீது தாக்குதல் நடத்த ஈரான் பயன்படுத்திய ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளின் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை தனது கைபேசியில் வைத்திருந்த குற்றத்திற்காக கடந்த மே மாதம் 26ஆம் தேதி துபாய் போலீசாரால் இவர் கைது செய்யப்பட்டிருந்தார். சந்தேக நபருக்கு எதிராக போதைப்பொருள் கடத்தல், துப்பாக்கிகளை வைத்திருத்தல், பயங்கரமான மற்றும் கூர்மையான ஆயுதங்களை வைத்திருத்தல், சட்டவிரோத கூட்டத்தின் உறுப்பினராக இருத்தல் மற்றும் சேதம், தீங்கு விளைவித்தல் ஆகிய குற்றச்சாட்டுகள் நிலுவையில் உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மேலும் சந்தேக நபர் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் பிற ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்கள் மூலம் ஈட்டியதாக சந்தேகிக்கப்படும் சட்டவிரோத சொத்துக்கள் தொடர்பிலும் முன்னெடுக்கப்படவுள்ள விசாரணைகளில் தெரியவரும் என போலீசார் சுட்டிக்காட்டியுள்ளனர். அத்துடன் இவரை விசாரணைக்கு உட்படுத்துவதற்காக அமெரிக்காவும் தம்மிடம் ஒப்படைக்குமாறு கோரிக்கை விடுத்திருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் இவர் துபாயில் பெரும் கோடீஸ்வரராக தலைமறைவாக இருந்ததாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவித்தன. இலங்கைக்கு போதைப் பொருளை விநியோகிக்கும் 5 பேர் அளவிலான கடத்தல்காரர்களில் ஒருவராக ஷிரான் பாசிக் கருதப்படுகிறார். பாரிஸ் வாழ் மக்களே, உங்களின் பேராதரவை பெற்ற கல்யாணி மற்றும் அன்னபூரணி தயாரிப்புகள் இப்போது 2 கிளைகளிலும். பிடி கேஷன் கரி லாச்சப்பல், பிடி சூப்பர் ஸ்டோர் ஹார்லே கோனஸ். இந்தோனேசியாவின் மத்திய தீவு கூட்டத்திற்கு அருகில் இன்று காலை 7.7 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து 5.9, 5.6 மற்றும் 6.1 ரிக்டர் அளவுகளில் 3 தொடர் நிலநடுக்கங்களும் பதிவாகியுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு நிலையம் தெரிவித்துள்ளது. நிலநடுக்கத்தை தொடர்ந்து இந்தோனேசியாவின் தேசிய புவியியல் நிலையம் சுனாமி எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது. இதனையடுத்து கடலோர பகுதிகள் மற்றும் ஆற்றங்கரைகளை விட்டு விலகி பாதுகாப்பான இடங்களில் இருக்குமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை இந்தோனேசியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தை தொடர்ந்து இலங்கையின் தேசிய சுனாமி முன்னெச்சரிக்கை மையமும் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் இந்த நிலநடுக்கத்தால் இலங்கைக்கு சுனாமி ஆபத்து எதுவும் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இலங்கையின் கடலோர பகுதிகளில் இயல்பு வாழ்க்கைக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை என வளிமண்டலவியல் திணைக்களத்தின் தேசிய சுனாமி முன்னெச்சரிக்கை மையம் மேலும் தெரிவித்துள்ளது. பொது போக்குவரத்து பேருந்துகள் நிறுத்தும் இடங்களை மறைக்கும் வகையில் ஏனைய வாகனங்களை நிறுத்தும் சாரதிகளுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பேருந்து நிறுத்தங்களில் ஏனைய வாகனங்கள் நிறுத்தப்படுவதால் பேருந்துகளை வீதியின் நடுவில் நிறுத்த வேண்டிய நிலை ஏற்படுவதுடன் இதனால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் மற்றும் பயணிகளின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுவதாக போலீசார் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதேவேளை மாற்றுத்திறனாளிகள் சக்கர நாட்காலிகளுடன் பயணிக்கக்கூடிய பேருந்து சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அவ்வாறான பேருந்துகள் பேருந்து நிறுத்தங்களை தடையின்றி அணுகுவதற்கு உரிய இடங்கள் திறந்த நிலையில் இருக்க வேண்டும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். பேருந்து நிறுத்தங்களில் ஏனைய
வாகனங்களை நிறுத்துவதால் மாற்றுத்திறனாளிகள் மட்டுமன்றி ஏனைய பயணிகளும் பேருந்துகளில் ஏறும்போது இறங்கும் போதும் ஆபத்தான சூழ்நிலைகளை எதிர்கொள்வதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இதற்கமைய பேருந்து நிறுத்தங்களை அணுகும் திசையில் 30 மீட்டர் தூரத்திற்குள்ளும் வெளியேறும் திசையில் 15 மீட்டர் தூரத்துக்குள்ளும் ஏனைய வாகனங்களை நிறுத்துவதை தடை செய்யும் வகையில் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. அத்துடன் பேருந்து ஒதுக்கிடங்கள் அமைக்கப்பட்டுள்ள பேருந்து நிறுத்தங்களில் அணுகும் திசையில் 15 மீட்டருக்குள்ளும் வெளியேறும் திசையில் 10 மீட்டருக்குள்ளும் வாகனங்களை நிறுத்துவதும் தடை செய்யப்பட்டுள்ளது. பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்து அவர்கள் பாதுகாப்பாக பேருந்துகளில் ஏறி இறங்குவதற்கு வசதியாக பேருந்து நிறுத்தங்களில் ஏனைய வாகனங்களை நிறுத்தும் சாரதிகளுக்கு எதிராக சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்துமாறு அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் வருடாந்தம் 2 லட்சத்துக்கும் அதிகமான வழக்குகள் இணக்க சபை ஊடாக தீர்த்து வைக்கப்படுவதாக நீதியமைச்சர் சட்டத்தரணி கர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். தேசிய இணக்கத்தின விழா நிகழ்வில் நேற்று கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார். 2026ஆம் ஆண்டை இணக்க செயலகத்திற்கான விசேட ஆண்டாக குறிப்பிட முடியும் என தெரிவித்த அமைச்சர், இம்முறை வரவு செலவு திட்டத்தினூடாக இணக்க சபை ஆணைக்குழுவிற்கு 800 மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான நிதியொதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். இந்த நிதியொதுக்கீட்டின் மூலம் தாமதமடைந்திருந்த பயிற்சி பட்டறைகளை நடத்துவதற்கும் சமரசாளர்களை உரிய முறையிலும் உரிய காலத்திலும் நியமிப்பதற்கு வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மேலும் பிரதேச செயலக பிரிவு மட்டத்தில் செயற்படும் சமூக அடிப்படையிலான இணக்க சபைகளை மேலும் வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். காணி பிணக்குகளை தீர்ப்பதற்காக கடந்த வருடம் 25 மாவட்டங்களையும் உள்ளடக்கும் வகையில் விசேட இணக்க சபைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அத்துடன் நீதிமன்றங்களை நாடும் நிதி சார்ந்த பிணக்குகளின் எண்ணிக்கையை குறைக்கும் நோக்கில் விசேட நிதி பிணக்குகள் இணக்க சபைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இதன் முதற்கட்டமாக கொழும்பு, கம்பகா, அனுராதபுரம், பொலனறுவை, கண்டி மற்றும் மொனராகலை ஆகிய 6 மாவட்டங்களில் விசேட நிதி பிணக்குகள் இணக்க சபைகளை அமைப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான திட்டங்களினூடாக நீதிமன்ற கட்டமைப்பின் மீதான அழுத்தத்தை குறைப்பதுடன் மக்களுக்கு விரைவான, நியாயமான மற்றும் அமைதியான முறையில் பிணக்குகளுக்கு தீர்வு பெற்றுக் கொடுப்பதே தமது முக்கிய நோக்கம் என அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்தார். மேலும் நாடு முழுவதும் எவ்வித லாப நோக்கமுமின்றி அர்ப்பணிப்புடன் சேவையாற்றி வரும் 9000க்கும் அதிகமான சமரசாளர்களின் சேவையை பாராட்ட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் செயற்படும் 332 சமூக இணக்க சபைகள் மற்றும் 31 விசேட இணக்க சபைகளை ஒருங்கிணைத்து இச்செயற்பாட்டிற்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்து வரும் இணக்க சபை ஆணைக்குழுவின் தலைவர், ஆணையாளர்கள், செயலாளர் உள்ளிட்ட அனைத்து பணியாளர்களுக்கும் அமைச்சர் தனது நன்றியையும் தெரிவித்தார். கோயில்மத்தி பகுதியில் தடைப்பட்டிருந்த கட்டன் கொழும்பு பிரதான வீதியின் ஒரு வழிப்பாதை தற்போது போக்குவரத்திற்காக திறக்கப்பட்டுள்ளது. எனினும் தற்போது போக்குவரத்திற்காக ஒரு வழிப்பாதை திறக்கப்பட்டுள்ள போதிலும் மீண்டும் மண்மேடு சரிந்து விழும் ஆபத்து நிலவுவதால் அப்பாதையூடாக அவதானத்துடன் வாகனங்களை செலுத்துமாறு போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். மலையக பகுதிகளில் அண்மை காலமாக தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் பல்வேறு இடங்களில் மண் சரிவு, மண்மேடு சரிவு மற்றும் நிலம் தாளிறக்கம் போன்ற சம்பவங்கள் பதிவாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கிழக்கு மாகாண மாணவர்களுக்கு விநியோகிப்பதற்காக கல்வி வெளியீட்டு திணைக்களத்தினால் வழங்கப்பட்டு சுமார் 8 லட்சம் ரூபாய் பெறுமதியான பாடநூல்கள் காணாமல் போன சம்பவம் தொடர்பில் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். தலங்கம போலீஸ் மேற்கொண்ட விசாரணைகளில் குறித்த பாடநூல் தொகுதியை ஏற்றிச் சென்ற லொரியின் சாரதி அவற்றை பழைய காகித கடைக்காரர் ஒருவருக்கு எடைக்கு விற்பனை செய்து 47,000 ரூபாய் பணத்தை பெற்றுக் கொண்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. கிழக்கு மாகாண மாணவர்களுக்கு விநியோகிப்பதற்காக அச்சிடப்பட்ட 19,892 பாடநூல்களை கொண்டு செல்வதற்கான ஒப்பந்தம் பியக்கம பகுதியில் உள்ள நிறுவனம் ஒன்றுக்கு வழங்கப்பட்டிருந்தது. இதன்படி கடந்த மே மாதம் குறித்த நிறுவனத்திற்கு சொந்தமான லொரியின் சாரதி பாடநூல் தொகுதியை பொறுப்பேற்றுள்ளார். எனினும் பாடநூல்கள் உரிய முறையில் ஒப்படைக்கப்படவில்லை என தெரிவித்ததை அடுத்து கல்வி வெளியீட்டு திணைக்கள அதிகாரி ஒருவர் அண்மையில் தலங்கம போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். இதையடுத்து விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் லொரியின் சாரதியை கைது செய்ததுடன் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் பாடநூல்கள் பழைய காகித கடைக்காரர் ஒருவருக்கு எடைக்கு விற்பனை செய்யப்பட்டிருந்தமை தெரிய வந்துள்ளது. இதற்கமைய பாடநூல்களை கொள்வனவு செய்த நபரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் குறித்த பழைய காகித கடைக்காரர் பாடநூல்களை
இவைகளை பேலியகொட பகுதியில் உள்ள பழைய பத்திரிகைகள் மற்றும் காகிதங்களை அரைக்கும் நிறுவனம் ஒன்றிற்கு விற்பனை செய்துள்ளமையும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் பல சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தலங்கம போலீசார் தெரிவித்துள்ளனர். ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். கம்பகா வேயங்கொடி மகளேகொடு நைவள வீதியில் வேன் ஒன்று மின்கம்பத்துடன் மோதி இடம்பெற்ற விபத்தில் 2 உயிரிழந்துள்ளனர். இந்த விபத்தில் வெயங்கொடை ஹேந்தனிய பகுதியைச் சேர்ந்த 21 வயதுடைய நவோத் சதுரங்க என்ற இளைஞரும் அவரது 80 வயதுடைய பாட்டியும் உயிரிழந்துள்ளனர். மூத்த சகோதரியின் திருமண விழா நிறைவடைந்த பின்னர் வெயங்கொடை ஹேந்தனிய பகுதியில் அமைந்துள்ள தங்களது வீட்டிற்கு குடும்பத்தினர் திரும்பிக் கொண்டிருந்த போதே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. மணப்பெண்ணின் சகோதரரான இளைஞர் வேனை செலுத்தி சென்றுள்ளதுடன் அதில் அவரது தாய், தந்தை மற்றும் பாட்டி உள்ளிட்ட 9 பேர் பயணித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்தை அடுத்து வேனில் பயணித்த அனைவரும் காயமடைந்த நிலையில் கம்பகா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். எனினும் வேனை செலுத்திச் சென்ற இளைஞரும் அவரது பாட்டியும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர். மேலும் காயமடைந்த 7 பேர் கம்பகா மாவட்ட பொது வைத்தியசாலையில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருவதாக வெயங்கொடை போலீசார் தெரிவித்துள்ளனர். சாரதிக்கு நித்திரை கலக்கம் ஏற்பட்டதன் காரணமாகவே இந்த விபத்து நேர்ந்திருக்கலாம் என முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். திருகோணமலை பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்து 52 வயதுடைய நபர் ஒருவரின் உடலிலிருந்து 3 கிலோ 100 கிராம் எடையுள்ள மிகப்பெரிய சிறுநீரக கல் சத்திர சிகிச்சை மூலம் அகற்றப்பட்டுள்ளது. சிறுநீரக அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் பிரகலாதன் பாலகிருஷ்ணன் தலைமையில் நேற்று இந்த சத்திர சிகிச்சை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை பகுதியில் வசித்து வரும் 52 வயதுடைய நபருக்கே இந்த சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. உலகளவில் இதற்கு முன்னர் 2003ஆம் ஆண்டு பிரேசில் நாட்டில் 1.9 கிலோ எடையுடைய சிறுநீரக கல் ஒன்று அகற்றப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் திருகோணமலை பொது வைத்தியசாலையில் மேற்கொள்ளப்பட்ட சத்திர சிகிச்சையின் போது 3 கிலோ 100 கிராம் எடையுடைய சிறுநீரக கல் அகற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த சத்திர சிகிச்சை சிறுநீரக அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் பிரகலாதன் பாலகிருஷ்ணன் தலைமையில் டாக்டர் MM ரிஷ்லி, டாக்டர் JM இக்சான், டாக்டர் C பிரகலாதன் மற்றும் மயக்க மருந்து வைத்திய நிபுணர் டாக்டர் அமில ஜெயக்கடு உள்ளிட்ட மருத்துவ குழுவினரால் முன்னெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை பொது வைத்தியசாலையில் இவ்வளவு அதிக எடையுடைய சிறுநீரக கல் ஒன்று சத்திர சிகிச்சை மூலம் அகற்றப்பட்டுள்ளமை மருத்துவத்துறையில் முக்கிய சாதனையாக கருதப்படுகிறது. வாகன இறக்குமதி வரிகள் மீது அரசாங்கத்தினால் இன்று வரை விதிக்கப்பட்டிருந்த 50 வீத மிகை கட்டணம் வரும் டிசம்பர் மாதம் வரை நீடிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய இன்று முதல் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வரையிலான காலப்பகுதிக்கு இந்நீடிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 1988ஆம் ஆண்டில் 83ஆம் இலக்க சட்டத்தினால் திருத்தப்பட்ட சுங்க கட்டளை சட்டத்தின் 10வது பிரிவின் கீழ் ஜனாதிபதிக்கு அளிக்கப்பட்ட அதிகாரங்களுக்கு அமைவாக இந்த நீடிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இருப்பினும் கடந்த மே மாதம் 15ஆம் தேதியோ அல்லது அதற்கு முன்னரோ கடன் கடிதங்கள் திறக்கப்பட்ட மோட்டார் வாகன இறக்குமதிகளுக்கு இந்த உத்தரவு பொருந்தாது என அறிவிக்கப்பட்டது. ராயல்டி என்ஜினியரிங் வழங்கும் நவீன அடுக்குமாடி குடியிருப்புகள் இப்போது விற்பனைக்கு. கொழும்பு 6 வெள்ளவத்தை பஸ் லேன் ஹால் ரோட்டுக்கு மிக அருகாமையில். நடந்து முடிந்து தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையின் விடைத்தாள்களை மதிப்பீடு செய்யும் பணிகள் எதிர்வரும் ஆகஸ்ட் 20ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட உள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. மதிப்பீட்டு பணிகள் ஒப்பீட்டளவில் குறுகிய காலத்திற்குள் நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் இதன் மூலம் பரீட்சை பெறுபவர்களை சுமார் 1 மாதத்திற்குள் வெளியிட முடியும் எனவும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் AK இந்திகா குமாரிலியனகே தெரிவித்துள்ளார். தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை கடந்த ஆகஸ்ட் 9ஆம் தேதி நாடளாவிய ரீதியில் நடைபெற்றது. இப்பரீட்சைக்கு நாடு முழுவதும் மொத்தம் 2,04,089 மாணவர்கள் தோற்றியிருந்தனர். விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகள் திட்டமிட்டபடி முன்னெடுக்க நிறைவடைந்ததன் பின்னர் பெறுபவர்களை விரைவாக வெளியிட நடவடிக்கை எடுக்கப்படும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கொரோனாக்களில் வாக்குவாதம் முற்றியதை தொடர்ந்து பொலினால் நடத்தப்பட்ட தாக்குதலில் படுகாயமடைந்து போலீஸ் அதிகாரி ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். கடந்த 25ஆம் தேதி ஏற்பட்ட தகராறின் போது குறித்த அதிகாரி மீது பொல்லினால் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதன்போது பலத்த காயமடைந்த அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் வெள்ளவ போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றிய 54 வயதுடைய போலீஸ் அதிகாரி என போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம்
துன்னாலை வடக்கை புறப்படமாகவும் சாவகச்சேரியை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு அரியநாயகம் இந்திரசேனன் அவர்கள் 13/8/2026 வியாழக்கிழமை அன்று இறைப்பதமடைந்தார். யாழ்ப்பாணம் சண்டிலிப்பாய் மேற்கை புறப்படமாகவும் கனடாவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு செல்லப்பா ஆறுமுகம் அவர்கள் 12/8/2026 புதன்கிழமை அன்று இறைப்பதம் எய்தினார். யாழ்ப்பாணம் கரம்பொன்னை புறப்படமாகவும் கனடா டொரண்டோவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு பிரபாகர் திருநாவுக்கரசு அவர்கள் 14/8/2026 வெள்ளிக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். திருகோணமலை மூதூர் கட்டைப்பொறிச்சான் தெற்கு கணேசபுரத்தைச் சேர்ந்த திருமதி கோவிந்தசாமி தங்கமலர் அவர்கள் 14/8/2026 வெள்ளிக்கிழமை அன்று இறைப்பதம் எய்தினார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.